ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஹிணி லுக்கி சேனல்லேருந்து இன்றைக்கி தலைக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கிலோ தலைக்கறிக்கு தேவையான பொருள் எவ்வளோன்னு சொல்கிறேன். காஞ்ச மிளகாய், உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய், கடைசி ஆட் பண்ணுறதுக்காக துருவின தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு ஒரு 6 மட்டும் சேர்த்திக்கலாம். ஏன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 6 மட்டும் சேர்த்திக்கலாம். பட்டை ஒரு 4 சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, இஞ்சி இந்த 3ஐயும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன பொடி சேர்த்துறதுன்னு சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். தலைக்கறியை நம்ம கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தலையில் கண், மூளை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் குக்கரில் மஞ்சள் தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி 70% நல்லா வெந்துருட்டும், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி தலைக்கறி செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு தலைக்கறியோட ஸ்மெல்லே இருக்காது. நல்லா ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு தேவைக்கேற்ப நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, பார்த்து சேருங்க. இதில் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்காத மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிளகாவோட காரம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பட்டை, கிராம்பு இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அந்த தக்காளி நல்லா உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடணும். பாருங்கள் எப்படி இருக்குது, தக்காளி போட்டதே தெரியல. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் வேணா 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், சப்போஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா. மாதிரி ஸ்டேஜில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வர டைமில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த கண், மூளை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அது வேகும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தலைக்கறி சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.